இங்கே இருக்க எல்லாருமே வந்து கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்தை எப்படியாவது கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு இருக்காங்க. நான் மட்டும்தான் அந்த கூட்டு குடும்பத்தை எப்படி உடைக்கிறது அப்படின்னு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கேன். எந்த டைரக்ஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப வில்லி மாதிரி தெரிஞ்சேன்னு தெரியல. ஜாலியாக இருக்குது எனக்கு பண்ணுறதுக்கே. நம்ம 4 பேரை அள வைக்கலாம், நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். எப்போ யார் இந்த சீரியலை ரிமோட்டில் மாற்றி பார்த்தாலும் இனிமேல் அவங்க வந்து அண்ணாமலை குடும்பத்தை தொடர்ந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தயாரிப்பாளராக எனக்கு இருக்குது. வெண்ணிலா கேரக்டர் ரொம்ப பாப்பமாக அழகான ஒரு பொண்ணு. ஸோ ஐம் சாரி இஃப் தமிழ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பேசுறது. எனக்கு ஐ வில் கிவ் யூ த அஷூரன்ஸ். இந்த ப்ராஜெக்டோட 1000 எபிசோட் செலிப்ரேஷனுக்கு நான் எப்படி தமிழ் பேசுவேன்னு பாருங்கள். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். அண்ணாமலை குடும்பம், அண்ணாமலை அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆண் பேராக தான் தோணும். ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லேடியாக நாங்கள் வந்து எங்களுடைய அண்ணாமலையை பார்க்குறோம். இங்கே அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போதே அவளே ஒரு பெரிய மலடா சுமதாங்கிடா அப்படிங்கிறது அந்த டைட்டில்லையே வந்துடுது. அவங்கள சுற்றி அவ்வளோ கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரத்துக்குமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நியூஆன்சஸ் பார்த்து ஒரு கேரக்டரையுமே சேனல் சார்பில் சுசி அவர்களும் எங்களுடைய அர்ச்சனா அவர்களும் வந்து எங்களோட ரைட்டர்ஸ் ரூபா அண்ட் அபிஷேக் அவங்க கூட உட்காந்து சண்டை போட்டு பயங்கரமாக டிசைன் பண்ணி ஒரு சீனுமே வந்து ரொம்ப அழகாக வரணும். திஸ் இஸ் நாட் அன் எட் அனதர் டெலிவிஷன் ஷோ. எப்போ யார் இந்த சீரியலை பை சான்ஸ் ரிமோட்டில் மாற்றி பார்த்தாலும் இனிமேல் அவங்க வந்து அண்ணாமலை குடும்பத்தை தொடர்ந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஒரு தயாரிப்பாளராக எனக்கு இருக்குது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட். இந்த மாதிரி தொடர்கள், இந்த மாதிரி கதைகள் நிறைய வரணும். கூட்டு குடும்பத்தை பற்றியாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறத பற்றியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய மாறிடுச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதை மறுபடியும் கொண்டு போகிற ஒரு ப்ராஜெக்டாக தான் இந்த அண்ணாமலை குடும்பம் இருக்கும் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் வீக் ரேட்டிங்லேருந்தே நாங்கள் வந்து ரொம்ப ஒரு அழகான இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டை க்யூரேட் பண்ணி எங்கள் கூட ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் டில் டுடே அண்ட் ஃப்யூச்சரில் 1000th எபிசோட் வரைக்கும் இருக்க போகிற வசந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வசந்த் சார் ஃபார் பீங் அ பில்லர் டு ஆல் ஆஃப் அஸ். இட் மீன்ஸ் அ லாட். இன்றைக்கி நான் சொன்ன அத்தனை பேருமே நாட் ஃபார் த ஸ்டேஜுங்க, உண்மையிலேயே மனப்பூர்வமாக என்னுடைய உள்மனசுலேருந்து சொல்கிறேன். அண்ணாமலை குடும்பம் தான் வந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் ப்ரொமோஷன்ஸாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சேனல் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் ராகவன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஹேவிங் அ 230 feet சாரி. இது உண்மையிலேயே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த ஏவி நாங்களும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அந்த ஏவி பார்க்கும் போதே எங்களுக்கு வந்து அதனுடைய அந்த ரூட் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப அழகாக புரிய வைக்கிறோம் மக்களுக்கு அப்படிங்கிறது தெரியுது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் பீயிங் ஹியர். இந்த அண்ணாமலை குடும்பத்தை உங்கள் குடும்பமாக கருதி நீங்கள் எல்லோரும் வெளியில் எடுத்துகிட்டு போகணும். 24 நவம்பர் மதியம் 2:30 மணிக்கு உங்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் அண்ணாமலை குடும்பம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ இசை. நான் தேங்க்ஸ் சொன்னால் கேவலமாக இருக்கும், பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நாள் நான் ஸ்பாட்டுக்கு போனது கிடையாது. யூ ஹவ் பீன் த பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ அண்ட் இசை பிக்சர்ஸ். டேக் இட் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ் மேன். ஐ லவ் யூ. தேங்க்யூ ஆல். ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வான்மதி பற்றி சொல்லணுன்னா வெண்ணிலா சொன்ன மாதிரி தான். வெண்ணிலாவுக்கு வான்மதியை ரொம்ப பிடிக்கும், வான்மதிக்கும் வான்மதியை ரொம்ப பிடிக்கும். வான்மதியை தவிர வேறு யாரையுமே அவளுக்கு பிடிக்காது. ஸோ இந்த டீம், இங்கே இருக்க எல்லாருமே வந்து கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்தை எப்படியாவது கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு இருக்காங்க. நான் மட்டும்தான் அந்த கூட்டு குடும்பத்தை எப்படி உடைக்கிறது அப்படின்ட்டு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கேன். அண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நெகட்டிவ் லீட். ஜாலியாக இருக்குது எனக்கு பண்ணுறதுக்கே. ஏன்னா கிளிசரின் வேண்டாம், நம்ம 4 பேரை அள வைக்கலாம், நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், என்ன வேணுமோ நினச்சதெல்லாம் பண்ணலாம், நினச்ச காஸ்டியூம் போடலாம். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க,
நம்ம வீட்டில் தான் கஷ்டம் அப்படின்னா போகிற சீரியல்லையாவது கொஞ்சம் பணக்கார வீடு, கொஞ்சம் நல்ல அப்படியே பளபளன்னு இருக்கலாம்ல, அங்கேயே போய் அழுதுகிட்டே இருக்கியே பாப்பா அப்படின்னு கேட்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை குடும்பத்தில் வான்மதி பார்க்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும், நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம பேர் சொல்லி அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறதை தாண்டி வான்மதி போகிறாங்க, வான்மதி அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது கண்டிப்பாக இந்த கேரக்டர் எனக்கு அந்த மாதிரி ஒரு பேரை வாங்கி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் டீம் ஒர்க் பண்ண வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ தானே இனிஷியல் டேஸ், கண்டிப்பாக நல்லா இருக்குது. அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் அண்ட் கவின் அண்ணா 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இந்த கேரக்டர் பண்ணுவேன் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. எந்த டைரக்ஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப வில்லி மாதிரி தெரிஞ்சேன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேரக்டர் என்னோடய கெரியரில் கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்கிட்டையுமே ப்ரௌடாக சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நானும் ஒரு ஆங்கர் 2018-19 ப்ரெஸ் மீட்ஸ் ஆடியோ லான்ச்சஸ்லாம் ஆங்கர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அங்கே உட்காரதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவங்க சூப்பராக பேசினாங்க. அவங்க அப்படியே அந்த உச்சரிப்புலாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோலாம் வராது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேங்க்யூடா. அண்ட் தேங்க்யூ டீம், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், எல்லாருக்கும் நன்றி. நன்றி. வெண்ணிலா கேரக்டர் கேரி பண்ணிகிட்டு இருக்கேன். வெண்ணிலா கேரக்டர் ரொம்ப பாப்பமாக அழகான ஒரு பொண்ணு. ஸோ ஐம் சாரி இஃப் தமிழ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பேசுகிறது. எனக்கு ஐம் ட்ரைங் டு டாக் தமிழ். ஸோ பட் ஐ வில் கிவ் யூ த அஷூரன்ஸ், இந்த ப்ராஜெக்டோட 1000 எபிசோட் செலிப்ரேஷனுக்கு நான் எப்படி தமிழ் பேசுவேன்னு பாருங்கள். வெண்ணிலாக்கு அக்கானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அக்காக்காக ஐ கேன் டூ எவ்ரி திங். ஐ வில் அன்னி விட்டுட்டு கொடுக்குற ஒரு கேரக்டர் மாதிரி. ஸோ இப்படி இருக்க கேரக்டரைசேஷன் నెక్స్ట్ அவங்க లైఫ్లో ఒక ఇంపార్టెంట్ మ్యారేజ్ விஷயத்தில் ஸோ எப்படி விட்டுட்டு அந்த அబ్బాయిని, ஸோ இட் கோஸ் லைக் தட். ஸோ ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு மருமகளுగా போயிட்டு இருக்கு. ஸோ యాజ్ వెల్ యాజ్ இந்த ஒரு ப்ராஜెక్ట్ టీంలో ఇది కూడా ஒரு கூட்டு కుటుంబ மாதிரி. సో ఐఎమ్ వెరీ ఐ ఫీల్ వెరీ overwhelming when I entered to this project. As our producer Isai sir and Neelima ma'am, I'm very happy to meet you here. And ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ஜீ தமிழ். அண்ட் மோர் தென் தட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த அனு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது ஒரு தேங்க்ஸ் அன்ன வார்த்தையில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நிஜமாவே இட் இஸ் நாட் எனஃப் ஃபார் த வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ். பட் மோர் தேன் தட், beyond the words, I can tell that. Thank you so much for welcoming to the Tamil industry, Tamil serial industry. So lot more to go and hoping for best and believing in the project. And yeah, thank you all. I hope I talk little bit more than Ashish. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரூபா. எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது, இப்போவே கற்றுட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை சீரியலில் நான் அண்ணாமலை ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரோல் பற்றி பேசணுன்னா ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். அண்ட் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்கணும். இந்த குடும்பமில் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தால் என்னை தாண்டி தான் வரணும். அண்ட் என்னை தாண்டி தான் வரணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மெயின்லி சொல்லணும்னா, யார் பார்த்தா இந்த கேரக்டர் அம்மாவா இந்த மாதிரி தான் இருக்கணும், மெயின் மாமியார்னா இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற கேரக்டர். அண்ட் என்ன கேரக்டர் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லோரும் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த சீரியல் மேலே இருக்கணும். அண்ட் எல்லோரும் மேலேயும் இந்த உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்.
இந்த கேரக்டருக்காக என்ன செலக்ட் பண்ணால் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் இசை சார் அண்ட் நீலிமா மேடம் அண்ட் ஜீ தமிழ் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மெயின்லி அனு மேடம், தேங்க்யூ ஸோ. உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னால் அது கம்மியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அண்ணாமலை குடும்பம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் மீட், இந்த ப்ராஜெக்டோட லான்ச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரு தருணம் வந்து எங்கள் அண்ணாமலை குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற நிறைய பேருக்கு திஸ் இஸ் அ நியூ பிகினிங். இதில் நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் லான்ச்சுக்காக வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முதல்ல என்னோட நன்றி. அதுக்கப்புறமா என்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேர்ந்தெடுத்த எங்களோட ப்ரொடியூசர் இசை சார், நீலிமா இசை, அவங்களுக்கு அடுத்த ஒரு நன்றியை நான் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த ஸ்டோரி பற்றி சொல்லும்போது ஃபஸ்ட்டு கவின் என்கிட்ட இதை பற்றி பேசினார். நான் சொன்னேன், இல்லை வேணாம் கவின், இதெல்லாம் நான் பண்ணல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லை மேடம், இது ரொம்ப ரொம்ப நல்ல ரோல், நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு எங்களோட ப்ரொடியூசர் கூப்பிட்டு இந்த ஸ்டோரி பற்றி சொன்னபோது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஒரு சீரியல்லையும் வந்தானா ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும் இது ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அப்படின்றது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு தெரியும். அவங்களோட ஒரு கோசிஸ்டர், அவங்களுக்கு அக்கா ரோல் நான் பண்ணுறேன். ஒரு வீட்டில் ஒரு கோசிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா எந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ், எவ்வளோ ஃபைட் வரும், எவ்வளோ ஜெலஸ், இந்த மாதிரி நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு 4-5 பேர் சேர்ந்துருந்தாலே பிரச்சனை தான். ஆனால் எங்கள் 2 பேர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைங்கிறது எதுவுமே இல்லை. பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் கூட நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் அது ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரோல். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை வந்து அண்ணாமலை பார்த்துப்பாங்க, அவள் வந்து சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூடவே தோள் கொடுக்குற மாதிரியான ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ரோல். நான் நினைக்கிறேன் தமிழ் சீரியல்ஸில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து 2 பேருமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எங்களோட இந்த அண்ணாமலை குடும்பமில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது என்ன, அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைலாம் தாண்டியும் ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்தில் தான் எங்களோட இந்த அண்ணாமலை குடும்பம் ட்ராவல் பண்ணுது. இதில் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு ஒரு வீட்டில் குடும்ப தலைவின்ற ஒரு பெண் வந்து சரியாக இருந்தாங்கன்னா, போல்டாக இருந்தாங்கன்னா, பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக இந்த அண்ணாமலை கேரக்டர் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நிழல் மாதிரியான ஒரு சப்போர்ட்டாக நான் இந்த லீலாவதி கேரக்டர் பண்ணுறேங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி லான்ச் வந்த மாதிரியே ஒரு 1000 எபிசோட்ஸை கடந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனுக்கு உங்கள் ப்ரெஸ் எல்லாரையும் நான் மீட் பண்ணோம் அப்படின்னு விரும்புகிறேன். தேங்க்யூ. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.